இந்த பாட்டு இருக்க இப்ப படிக்க போற பதிகம், இவர் தில்லைக்கு போனாரு. என்று வந்தாய் அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி இருந்தது. அதை என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு அப்படின்னு. இன்னொரு கேள்வி இருந்திருக்குமோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்குப்பா இவ்வளவு சிரமப்பட்டு இங்க வந்த அப்படின்னு ஆண்டவன் கேட்டிருப்பாரோ என்னமோ. அந்த குறிப்பு தோணுச்சு, சாமி நான் இதுக்காகத்தான் வந்தேன். எதுக்காக வந்தேங்கிறது இந்த பதியத்தில் சொல்லியிருக்கிறார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே, அந்த ஒண்ணுதான் அவர் பாடியிருக்கார், இன்னொன்னு பாடலை. அந்த குறிப்பும் அவருக்கு இருந்திருக்கணும். எதற்காக இவ்வளவு தூரம் வந்தார், எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத சொல்றார். ரொம்ப அருமையான பதிகம் பாருங்க. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. எதற்காக வந்தாய், என்று வந்தாய் என்று கேட்டார் போல எதற்காக வந்தாய் அப்படின்னா, ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. இதுதான் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. நீ ஆடுறத பாக்கிறதுக்காக வந்த. ஆடுறத பாக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆடல் என்பது ஐந்தொழில் திருக்கூத்து. அதான் நாம உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கிறோம். காணுதல் என்பது அதிலே பட்டு செல்லுதல். உன் ஐந்தொழில் திருக்கூத்திலே பட்டுதான் நான் இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறேன். அதை அனுபவிப்பதற்காக இங்க வந்தேன். அதை நேரிலும் கண்டு அனுபவிக்க வந்திருக்கிறேன். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் இல்லையா. அது நமக்கு இங்க எல்லாம் அனுபவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு உருவத்துல வச்சு பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கறது? தில்லைக்கு போனா பார்க்கணும். அதனால ஆடல் காண்பான், உன்னுடைய ஆடலை காணும் பொருட்டு, கூத்தினை காணும் பொருட்டு. காணுதல் என்பது இங்கே கண்டு அனுபவித்தல் என்ற கருத்துல வரும். ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. ஆடல் காண்பான் நீ வந்து உனக்கு அடிமையாகினால எஜமானனை நான் பார்க்க வர வேண்டாமோ அப்படிங்கிற கருத்துல அடியனேன் வந்தவாரே. ஆனா அதுக்கு ஒரு தகுதி எனக்கு ஒண்ணும் இல்லையா. அது சொல்ற, என்ன தகுதி வேணும்? பக்தி வேணும், புகழ்ந்து பாட தெரிஞ்சிருக்கோம். எனக்கு ரெண்டும் இல்லை. பத்தனாய் பாட மாட்டேன், பாடேன் இல்லை, பாட மாட்டேன். பாடேன் என்பது வேற, பாட மாட்டேன் என்பது வேற. பாடேன்னு சொன்னா பாட தெரியும், ஆனா பாடலை அப்படின்னு அர்த்தம். பாட மாட்டேன்னா பாடுவதற்குரிய ஆற்றல் எனக்கு இல்லை, பாடுதலை செய்யேன். தமிழ கில்லுன்னு ஒண்ணு, அது ஆற்றலை உணர்த்தும். அது போல இதுவும் செய்கின்ற ஆற்றல் எனக்கு இல்லை, செய்ய முடியவில்லை. அதுதான் சொல்ற, பத்தானாய் பாட மாட்டேன், எனக்கு பக்தியும் இல்லை பாட்டும் இல்லை. பத்தனாய் பாட மாட்டேன். பத்தன், பத்தன்னா யாருங்கிறது நாம் படிச்சிருக்கிறோம். இறைவன் செய்த உபகாரத்தை, காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சொன்னோம் இல்லையா. அந்த உபகாரத்தை மறக்காம அன்பு செய்கிறவன் எவனோ அவனுக்கு பக்தன் அப்படின்னு. எனவே நீ செய்கிற உபகாரத்தை அறியும் அறிவும் எனக்கு இல்லை, அதை அறிந்து அதனாலே அன்பு செய்கின்ற அன்பும் என்னிடத்தில் இல்லை. பத்தனாய் பாட மாட்டேன். ஆனா நீ பரமன் என்பது எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். பரமனே பரமயோகி, பரமயோகி, யோகியர்களுள்ளே மிக பெரியவன் அவனுக்கு 3 வடிவம் உண்டு. போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். அதுல யோக வடிவத்தில் இருக்கிற மூர்த்தியை வச்சு சொல்றார். அவனை போல யோகம் உடையவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. ஆகையினால அவன் பரமயோகி. பெருமிழலை குறும்பரெனும் பரமயோகி, யோகியர்களுள்ளே சிறந்தவரை பரமயோகி. பரம என்பது சிறந்த என்ற பொருளை தரக்கூடிய சொல். அதனால பரமயோகி, யோகியர்களுக்குள்ளே சிறந்த யோகி. ஆகையினால அவன் பரமயோகி. அதான் திருவானிகா புராணம் படிச்சமே, உமையம்மை கேட்டா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யோகம் பண்றாங்க, ஒன்ன நினைச்சு யோகம் பண்றாங்க, நீ என்னத்துக்கு யோகம் பண்ற அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் விடை சொன்னார்.
உலகம் நம்மால் நடத்தப்படுவது, நடத்துறவன் முதல்ல நடந்து காட்டணும், அதுக்காக நான் பண்றேன். அப்படிதான் அவர் விடை சொன்னார். ஆகையினால நான் யோகம் மேற்கொண்டிருக்கிறேன். அந்த யோகம்தான் பரம யோகம். அப்போ அவன் தன் பொருட்டு யோகம் இல்லை, நமக்கு யோக மார்க்கம் கைவரும் பொருட்டு அவன் யோகியா இருக்கிறான். இதுதான் சித்தியார்ல போகியாய் இருந்து உயிர்க்கு போகம் உதவுகிறான், யோகியாய் இருந்து உயிர்க்கு யோகம் உதவுகிறான், வேகியாய் இருந்து வினையினை அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறான். அதனால அவன் தனக்கென்று இல்லாம பிறருக்கு யோக மார்க்கம் கைவர வேண்டும் என்பதற்காக யோகம் இருப்பவன். ஆகையினால அவன் பரமயோகி என்று எடுத்துக்கொள்ளலாம். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினாற் பத்தி செய்கேன். எதனால், எவ்வாறு, எவ்வகையால். சில பேர் எத்தினால், நான் பொய்யாக உனக்கு பத்தி செய்யறேன். எத்துன்னா பொய், எத்தோ நீ நண்புடைமை எல்லோரும் எல்லோரும் அறியோமன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அப்படின்னா நான் எவ்வாறு உன்னை பாடுவேன். எத்தினாற் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. முத்தனே, முத்தன் விடுபட்டவன் அர்த்தம். இயல்பாகவே பாசங்களில் நின்று விடுபட்டவன் அனாதி முத்தன் அப்படின்னு பேர். அதனால முத்தனே அப்படி இருக்கிறதுனால அவன் முதல்வனாக இருக்கிறான். நாமெல்லாம் முதல்வனாக ஆக முடியாது. ஏன்னா நாம பாசத்துல கிடந்து மேல வந்தவங்க, நாம முதல்வனாக ஆக முடியாது. அவன் இயல்பிலேயே பாசம் இல்லாதவனா இருந்தான். அதனால அவன் அனாதி முத்தனாகையினால அவன் முதல்வன். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா, அத்தன் தலைவன். உன் ஆடல் காண்பான். ஆடல் காண்பான்னா என்னது, அவன் நாட்டில் அப்படி கண்டு திறந்து பார்க்கறது அர்த்தம் இல்ல. நான் இதுவரையிலும் உன்னுடைய திருவிளையாட்டாகிய கூத்திலே பட்டுத்தான் உடன்று கொண்டிருக்கிறேன். அதை நேரா கண்டு உருவத்தாலும் இந்த புறக்கண்ணாலும் கண்டு அனுபவிக்கும்படியாய் நான் வந்தேன். அப்ப நடராஜ பெருமானை பார்த்தா ஐந்தொழில் திருக்கூத்து நமக்கு வழங்கணும். நாம அந்த ஐந்தொழில் திருக்கூத்துல பட்டுத்தான் போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வழங்கணும். அதுக்காக நான் அங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பத்தனாய் பாடமாட்டேன் என்பதெல்லாம் தனக்கு எவ்வளவு பெரிய பாடுமாற்றல் இருந்தாலும் கூட, இறைவனாலேயே நாவுக்கரசு என்று நாம் மல்குகன்னு சொன்னார் இல்லையா, அவ்வளவு பெரியவரும் கூட தன்னுடைய பாட்டு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. கருத்தனாய் பாடமாட்டேன். கருத்தன் இங்க கர்த்தான் அர்த்தம் இல்ல, கருத்து உடையவன். உன்னுடைய திருக்கூத்தை கருத்தில் வைத்து அந்த வழியிலே பாடுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. கருத்தனாய் பாடமாட்டேன். ஏன் இதை சொல்லனா, முன்ன கருத்தன் என்பது கர்த்தா கருத்தன்னு சொல்லிட்டேன். அதை இங்க வச்சுக்க விடாது. இங்க கருத்து, அதுல இருந்து வந்தது கருத்தன். கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா. காம்பன தோழி மூங்கில் போன்ற தோளை உடையவர். மூங்கிலுக்கு காம்புன்னு ஒரு பேர். காம்பன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒண்ணா திருவுரு உடைய சோதி. ஒருத்தரால் அறிய ஒண்ணா, ஒருத்தராலும் அப்படின்னு போனோம். ஒருத்தரால் அறிய ஒண்ணான்னு உண்மைப்படாவிட்டா ஒருத்தர் அறிய மாட்டாங்க, 4-5 பேர் அறிவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி இல்லை, ஒருத்தராலும் யாராலும் அறிய முடியாத திருமேனி. யாராலும் அறிய முடியாத திருமேனின்னா அப்ப அறிய முடியாத திருமேனி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, அப்பதான் நாம சாஸ்திரத்துக்கு போனோம். பசுஞான பாசஞானம் உடையவங்களாலே அறிய முடியாமல் பதிஞானம் ஒன்றினாலே அறியக்கூடிய திருமேனி அப்படின்னு அர்த்தம் பண்ணும். ஒருத்தரால் உணர ஒண்ணா திருவுரு உடைய சோதி. திருவுரு ஞானமே உருவாக, ஞானத்தையே உருவாக உடைய சோதி பிழம்பாக இருப்பவன். ஒருத்தரால் உணர ஒண்ணா திருவுரு உடைய சோதி. திருத்தமான் தில்லை தன்னுள். திருத்தமான் தில்லை தூய்மையாகிய தில்லை. தீர்த்தம் என்பது திருத்தம்னு வரும். தீர்த்தம் தூய்மை. திருத்தமான் தில்லை தன்னுள். தீர்த்தம்னா தண்ணீர் நினைச்சுக்கோ. தீர்த்தம் என்ற சொல்லுக்கு தூய்மைன்னு அர்த்தம். அதனால திருத்தமான் தில்லை தன்னுள் அல்லது திருந்திய தில்லை. ஏனைய நகரங்களை காட்டிலும் பல வகையாலும் திருத்தமுடைய தில்லை அப்படி வச்சுக்கலாம். அது சாதாரணமான பொருள். புனிதமான தில்லை என்பது தீர்த்தம் என்ற சொல்லுக்கு
திருத்தமான் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. நிறுத்தம் நான் நேர்பட காண வேண்டி வந்தவாறே. நிறுத்தத்தை நேர்பட காண வந்தேன். நேர்பட காணுதல்னா என்னன்னு கேட்டா, இதுவரையிலும் உன்னுடைய நிறுத்தம் என்னை செலுத்தி கொண்டிருக்கிறது, நான் அதிலே பட்டு சென்று கொண்டிருக்கிறேன், அது புலனாகவில்லை, இப்ப அதை நேரா காண வேண்டும். இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் தில்லைக்கு போனார், சிவபெருமானை பார்த்தார், சிவானந்தம் அவரிடத்துல மேலிட்டது. அப்ப அவர் சொன்னாரு, சிவானந்தம் சிவானந்தம் சொல்றாங்க, அதெல்லாம் உணர்வினாலே அறியக்கூடியதுன்னு தான் இவ்வளவு நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இங்க வந்து பார்த்தா அதை கண்ணாலையும் கூட கண்டறியலாம் போல் இருக்கிறது. உணர்வன் நேர்வரும் ஒரு சிவபோகத்தை உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை. உணர்வின் நேர்வர வரும் ஒரு சிவபோகத்தை உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என்று சொல்லி போற்றினார் அப்படின்னு பாடுறாங்க. ஆகையினால நேர்படக்கான நேர்படுதலின் காண வந்தேன், நீ கூட்டுதலினாலே காண வந்தேன்னு உரை பண்ணி இருக்கிறாங்க தருமபுர பதிப்புல. எனக்கு அப்படி தோணல, நேர்படுதலினாலே காண வந்தேன், எனக்கு அது நேர்படாவிட்டா நான் காண வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்றாங்க. அப்படி எனக்கு தோணல. நான் என்ன நினைக்கிறேன், இந்த இடத்துல நிறுத்தம் நான் நேர்பட காண வேண்டி, நேர்பட காண வேண்டினா எதிரே காண வேண்டும், எதிரே காண வேண்டும். இதுவரையிலும் அனுபவமா போயிட்டு இருக்குது, உணர்வுக்குள்ளே இருக்கிறது, அதை ஐம்பொறியாலும் வெளியில காண வேண்டும். எங்க போனா காணலாம் அப்படின்னு கேட்டா, தில்லை சிற்றம்பலத்திலே போனால் அவன் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்தா அதை அறியலாம். எனவே நேர்பட காண வேண்டி, நேர்படுதலின் நேர்படுதல்னா வாய்த்தல், ஏதோ இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக தில்லைக்கு வந்து உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கருத்து போறாங்க. எனக்கு அப்படி பண்றதோட இந்த மாதிரி உரை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க எல்லாம் இருக்கிறவங்க ஏதாவது சும்மா இருக்கட்டும், அந்த புஷம் இந்த புஷம் புரட்டுவீங்கல்ல, அன்னைக்கு எங்கேயாவது போய் அங்க தருமபுரம் பதிப்பு எடுத்து புரட்டினீங்கன்னா அங்க அப்படி எழுதி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக சொல்றேன், எழுதியிருக்கு, பெரியவங்க எழுதுனதுதான், தப்பு ஒண்ணு இல்லை. நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. நேர்பட காண வேண்டி வந்தேன். இப்போ எதுக்காக வந்தேன்னு கேட்டா, உன்னுடைய ஆடலை காண வந்தேன், நிறுத்தத்தை காண வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வந்து கண்டும் அவருக்கு திருப்தி ஏற்படலை. திருப்தி ஏற்படலைன்னா ஏன் அப்படின்னு கேட்டா, ஏதோ நாம நம் முனைப்பினாலே காண வந்துட்டோம் போல தெரியுது, நம் முனைப்பினாலே எதையும் கண்டு அறிந்து அனுபவிக்க முடியாது. இறைவன் நம்ம கூட இருந்து நமக்காக அவனும் காணணும், அவனையே அவன் காணணும். இன்னைக்கு நாம அமையா அவனையின்றி விடையா, அப்போ அமைய வேண்டுமென்றாலும் அவன் கூட இருக்கணும், விடையிக்க வேண்டுமென்றாலும் அவனை கூட இருக்கணும். பெத்தத்துல கர்மபோக விடயம், சுத்தத்துல சிவபோகம் விடயம். கர்மபோக விடயத்துக்கு அவன் எப்படி கூட இருந்தானோ அது போல சிவபோக விடயத்துக்கும் அவன் கூட இருக்க வேண்டும். அந்த நினைப்பு வருது அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், கேட்டிலேன் கிளை பிரியேன் கேட்குமா கேட்டியாகில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே மாட்டின் நீர் வாழை பாயும் மல்கு சிற்றம்பலத்தே கூட்டமா குவிமுலையாள் கூட நீ ஆடுமாறே. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கேட்டிலேன், இது சாதாரணமா பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு அர்த்தமாகும். அந்த அர்த்தம் இங்க இல்லை. அது என்ன அர்த்தங்கிறது பிறகு சொல்றேன். கிளை பிரியேன் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே, நின்றன் பாதம் நெஞ்சினுள்ளே நடுப்பட நாட்டினேன். சொற்களை மாத்திக்கோணும். நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே நாட்டினேன், நெஞ்சின் நடுவிலே நாட்டினேன், நிலையாக வைத்தேன். அப்படின்னா தியானத்திலே இருத்தேன், உன்னுடைய திருவடியை என்னுடைய மனத்திலே தியான பொருளாக வைத்திருக்கின்றேன். எப்போ அப்படின்னு கேட்டா, கேட்குமா கேட்டியாகில், எனக்கு ஞானம் வரணும். முதல்ல ஞானம் எப்படி வரும்? கேள்வியினால வரும்.
கேள்வியினால ஞானம் நேரா வராது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இந்த 3 நாள வரணும். அப்புறம் அது நிட்டை கூடலாக பயன்படணும். அப்படி வந்தால் கேடு என்னிடத்தில் இல்லையாய் போகும். உன்னுடைய அன்பர்கள் சுற்றத்திலிருந்து நான் பிரியாதவனாக இருப்பேன். உன்னை எப்பொழுதும் நெஞ்சிலே நாட்டினவனாக இருப்பேன். நீ அதை செய்யலையே. கேட்குமா கேட்டியாகில், கேட்குமா கேட்டி, கேட்டியாகில், கேட்பிப்பாயாகில் உரை எழுதியிருக்கிறாங்க. கேட்பிப்பாயாகில்னு வராது, கேட்டியாகில், நீ கேட்பாயேயானால். எப்படி? கேட்குமா, நான் கேட்கின்ற முறையிலே நீ கேட்பாயேயானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திருவசிப்பா காலையில் சொல்லி காட்டணும்ல, நுகருமா நுகரே, விளம்புமா விளம்பே அப்படின்னு படிச்சிருக்கணும்ல. அது மாதிரி கேட்குமா கேட்டியாகில், நான் கேட்கிற மாதிரி நீ கேட்பாயேயானால் எனக்கு என்னென்ன நன்மை விளையும் தெரியுமா? பாசமாகிய கேடு இல்லையாய் போகும். கேட்டின்கண்ணே இல்லையா போவேன். கேட்டிலேன், கேட்டின்கண்ணே இல்லாதவனாக ஆவேன். பாசம் நீங்கினா அப்புறம் நான் எங்க போவேன்? உன்னுடைய சிவனடியார் இருக்காங்களே அந்த சுற்றத்தை விட்டு பிரியாதவனாக ஆவேன். கேடு இல்லாதவனாக ஆவேன். கிளையை பிரியாதவனாக ஆவேன். நாட்டினேனாக ஆவேன். எதனை? உன்னுடைய பாதத்தை நெஞ்சின் நடுவிலே நாட்டினவனாக ஆவேன். இவ்வளவுக்கும் எனக்கு ஞானம் வேணும். ஞானம் கேட்டலினாலே வரும். நான் கேட்கணும்னா நீயும் என் கூட இருந்து கேட்கணும். அப்படி கேட்கவில்லை போல தெரியுது. அதனால எனக்கு ஞானமும் வரல, கேடும் என்னை விட்டு நீங்கல, சிவனடியார் திருக்கூட்டத்திலே நான் சேரல, உன்னுடைய திருவடியை மனசிலே வைத்து தியானிக்கவும் நான் செய்யவில்லை அப்படிங்கிற கருத்துல கேட்டிலேன் கிளை பிரியேன். கேட்குமா கேட்டியாகில், நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே, நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே, நாட்டினேன் ஆவேன், கேட்டிலேன் ஆவேன், கிளை பிரியேன் ஆவேன். எப்பொழுது? கேட்குமா கேட்டியாகில். அப்படி கேட்கவில்லை என்று சொன்னா நான் கேட்டுக்குள்ளே இருப்பேன், கிளையை பிரிந்திருப்பேன், என்னுடைய நெஞ்சிலே உன்னுடைய பாதத்தை நாட்டாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவனே நான் கேட்குமாறு நீ கேட்க வேண்டும். அப்போ குருவாக நீ உபதேசம் பண்ண வேண்டும், கேட்பவனாகவும் இருந்து அதை கேட்க வேண்டும். 2 இடத்துலயும் நீ இருக்க வேண்டும். நமக்கு பூசையே அப்படித்தானே, பூசை பண்றவனும் அவன் தான், பூசையை ஏற்றுக்கொள்பவனும் அவன் தான். ஆகினால கேட்டிலேன். இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இதுதான் கேட்குமா கேட்டியாகில் என்பதுதான் காணும் உபகாரம். இந்த இடத்துலதான் இருக்கிறது உடனாதல். அத்திவிதத்துல ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் 3 இருக்குது இல்ல. அந்த உடனாதல் என்பது இதுக்குள்ளதான் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கணும். கேட்குமா, பின்னால பாட்டு அதே வருது. கேட்குமா கேட்டியாகில், கேட்டிலேன் கிளை பிரியேன், நின்றன் பாதம் நெஞ்சினுள்ளே நடுப்பட நாட்டினேன். மாட்டின் நீர் வாழை பாயும் மல்கு சிற்றம்பலத்தே, மாட்டின் நீர் வாழை பாயும், நீர் மாட்டின் வாழை பாயும். மாடுன பக்கம், நீர்ப்பக்கங்களிலெல்லாம் வாழை துள்ளி குதித்துக் கொண்டிருக்கின்ற தில்லை. மாட்டின் நீர் வாழை பாயும் சொல்ல மாத்திக்கணும். நீர் மாட்டின், மாடு என்பதுக்கு பக்கம் அர்த்தம். மாட்டின் நீர் வாழை பாயும் மல்கு சிற்றம்பலத்தே, கூட்டமாங்குவி முலையாள் கூட நீ ஆடுமாறே. கூட்டமாக இருப்பவள், அவளோடு கூட நீ ஆடுகின்றாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உமையம்மைக்கும் சிவத்துக்கும் உண்டான சம்பந்தம் சொல்றார். நாம சைவ சித்தாந்தத்துல சிவத்துக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தம் படிச்சிருக்கிறோம். சிவத்துக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தத்துக்கு தாதான்மிய சம்பந்தம்னு பேர். பொருளால் ஒன்றாயிருக்கும், ஒரு வார்த்தால் 2ஆக இருக்கும். சிவமும் சக்தியும். சிவம் குணி, சக்தி குணம். குணியும் குணமும் ஒன்னை விட்டு ஒண்ணு பிரியாது. ஆனா குணி வேற குணம் வேறவாக தனித்தனியா எண்ணப்படும். ஆகையினாலே அவள் கூட்டமாயிருப்பவள். கூட்டமாயிருப்பவள்னா சேர்ந்தே இருப்பவள், பிரிந்திருக்க மாட்டாள், உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டாள். ஞானமாக இருக்கிற பொழுதும் கிரியை அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கும். இல்லாவிட்டா கிரியை அதுல இருந்து வர முடியாது. சுத்த தத்துவ தோட்டத்தை சொல்லுகிற பொழுது சுத்தமாய இருக்குது, அதுல இருந்து நாதம், அதுல இருந்து விந்து, அதுல இருந்து சதாசிவம். சில பேரு நாதம், நாதத்துல இருந்து விந்து, விந்துல இருந்து சதாசிவம் சொல்லுவாங்க. சில பேர் சுத்தமாயின் ஒரு கூறு நாதம், இன்னொரு கூறு விந்து, இன்னொரு கூறு சதாசிவம், இப்படி கணக்கு போடுவாங்க. இல்ல, இதுதான் முறை. நாதம், நாதத்திலிருந்து விந்து, முதல்ல ஞானம், அதுல இருந்து கிரியை, அப்புறம் ஞான கிரியை சமம்.
அப்புறம் ஒன்று ஏறி ஒன்று குறைந்து, கிரியை மிக்கு ஞானம் குறைந்தா ஒன்று, ஞானம் மிக்கு கிரியை குறைந்தா ஒன்று, இப்படி 5 தத்துவம் வரும். எந்த விதத்திலும் சக்தி சிவத்தை விட்டு பிரிவதில்லை. அதனால அபின்னா சக்தி, இது நம்ம வார்த்தை இல்ல, வேதாந்திகள் வார்த்தை. அவங்க பின்னா சக்தி அபின்னா சக்தின்னு 2 பிரிப்பாங்க. சிற்சக்தியை அபின்னா சக்தி என்றும், மாயையாகிய பரிக்கிற சக்தியை பின்னா சக்தி. பின்னா சக்தினா வேறுபட்டு நிற்கின்ற சக்தி. மாயை அவனை விட்டு வேறுபட்டு அவனுடைய ஆதாரத்தில் இருக்கும். சிற்சக்தி இருக்குது பாருங்க, அது அவனோடவே இருக்கும். அதனால அது அபின்னா சக்தி. அதனால கூட்டமாக எப்பொழுதும் கூடியே இருப்பவள். தொழில் செய்யற பொழுது அவதான் செய்வான். நம்ம சைவ சித்தாந்தத்துல சிவம் எதுவும் செய்யறது இல்லை, சக்தி தான் எல்லாம் செய்யும். அப்ப பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கேட்டா, அப்ப பிரிஞ்சிருக்காது. அப்ப அதுவும் கூட நீ இருக்க. பொருளா இருக்கிற பொழுது உங்கூட அவ இருக்கிறா, தொழில் செய்யற பொழுது அவ தான் தொழில் செய்வா, அவ தொழில் செய்யற பொழுது அவளோடவே நீ இருக்க. அதுக்கு என்ன பண்றாரு, கூட நீ ஆடுமாறு. யாரோட? கூட்டமாய் இருப்பவளோடு கூட நீ ஆடுகிறாய். ஆடுவது இவன் தான், ஆனா அவள் கூட ஆடுகிறான் அப்படின்னு சொல்லி காட்டுற. அவள் கூட ஆடுகிறான்னா என்னன்னு கேட்டா, இப்போ பெத்தத்துல ஆன்மாக்களுக்கு தனுகரணாதிகளை இறைவன் படைக்கிறான். எங்க நின்று படைக்கிறான்? ஆன்மாக்களோடு இருந்தே படைக்கிறான். இதை நாம் 2ஆம் சூத்திரத்துல படிச்சிருக்கிறோம். அவையே தானே ஆய் என்ற இடத்துல படிக்கிறோம். அப்ப அவையே தானே ஆய் ஆன்மாக்களின் கண்மத்துக்கேற்ப அவன் 5 வழி செய்கிற பொழுது யாரை கொண்டு செய்கிறான்? சிற்சக்தியை கொண்டு. ஆணையின் இருவினையின் அப்படின்னு நாம் படிக்கிறோம். போக்குவரவு புரிய, ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய. அப்ப என்ன பண்றோம்? இறைவன் ஆன்மாக்களோடு கூடவே இருக்கிறான். அவற்றின் கண்மத்துக்கேற்ப ஆணையை கொண்டு போக்குவரவு பண்ண வைக்கிறான். அந்த ஆணையோடு அவன் எப்படி இருக்கிறான்? சமவேதமாயிருக்கிறான். நீக்கமின்றி நிற்பன். நீக்கமின்றி நிற்குமென்றேன் அந்த சூத்திரம். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே. அந்த ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்பதற்கு தன் ஆணையாகிய சிற்சக்தியோடு சமவேதமாய் நிற்பன். சமவேதமாய் நிற்பன்னா ஒன்றி நிற்கிறான். தொழில் செய்வது அதுதான், ஆனா அவன் கூட இருக்கு. இவன் தான் இருக்கிறான், அது கூட இருக்கு. அந்த கூட்டம் கூட ஆடுதல், கூட்டமாய் இருப்பவள் ஒண்ணு, கூட ஆடுதல் அப்படின்னு ஒண்ணு. இந்த 2 தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த பாட்டுல காணும் உபகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனாதல் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க? கேட்குமா கேட்கியாகி. அப்புறம் ஞானத்தின் முறைமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் எப்படி வரும்? கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று வரும். இதனுடைய பயன் என்னன்னா நிட்டை கூட. ஆனா இதெல்லாம் எப்போ வரும்? இறைவன் நம்மோடு ஒன்றி நின்று நமக்காக அவன் இதெல்லாம் செய்தா நம்ம கிட்ட வரும். இது அவன் செய்தானால் நாம் கேட்டின்கண்ணே இல்லாதவராக ஆவோம், கிளையை பிரியாதவராக ஆவோம், அவனுடைய திருவடியை நெஞ்சிலே நாட்டினவராக ஆவோம். அவன் கேட்கவில்லை என்று சொன்னால் கேட்டிலே இருப்போம், கிளையை பிரிவோம், நெஞ்சினுள்ளே பாதத்தை நாட்டாமல் இருப்போம். அப்ப ஞானம் எப்படி வரும்? ஞானம் வரும் வகையில் இறைவன் எப்படி உபகாரம் பண்ணுகிறான் அப்படிங்கிற விஷயம், அந்த ஞானத்தினாலே நமக்கு வருகின்ற பயன் என்ன அப்படிங்கிற விஷயமும் முதல் 2 வரியில சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான பாட்டு. பின்னால 2 வரியில 3வது வரி அப்பவும் போல சிற்றம்பலத்துடைய வளத்தை சொல்லுகிறது. மாட்டின் நீர் வாழை வாயும் மல்கி சிற்றம்பலம். 4வது வரியில சிவசக்தியினுடைய இணைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவம் தனியாயிருக்கிற பொழுது சக்தி அதனோடு இருக்கும், செயல்படுகிற பொழுது சக்தியை கொண்டு செயல்படுவான், அந்த சக்தியோடு இவன் இருப்பான். இந்த விஷயம் 2ஆம் சூத்திரத்துல ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே என்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு படிச்ச 11ஆம் சூத்திரம் இங்க இருக்குது, இன்னைக்கு படிச்ச 12ஆம் சூத்திரம் இன்னைக்கு இருக்குது. ஞானத்தின் பயன் அதுதான். இன்னைக்கு படிச்ச 12ஆம் சூத்திரம் இருக்குது, 9ஆம் சூத்திரம் இருக்குது, எல்லாம் இந்த பாட்டுக்குள்ளா இருக்குது. ஆனா இருக்குதுங்கிறத ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். சும்மா பார்த்தா தெரியும். இந்த சிந்தனையோடு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மூலம் கேட்குமா கேட்டியாகி. அந்த ஒரு தொடரை பிடிச்சா அதுல இருந்து எல்லாம் அவ்வளவு அருமையான பாட்டு வந்துடும். சொல்றேன் பாருங்க. கேட்டிலேன் கிளை பிரியேன் கேட்குமா கேட்டியாயில் நாட்டினேன் நின்றன் பாதம். நாட்டினேன் ஆவேன், கேட்டிலேன் ஆவேன்,
கிளை பிரியேன் ஆவேன். ஏன்னா அங்க ஆகில் இருக்கு பாருங்க. நீ இவ்வாறு செய்வாயாகில் நான் இவ்வாறு ஆவேன். அந்த ஆகில் அங்க இருக்கிறதுனால ஆவேன் என்பது இங்க போடணும். கேட்டிலேன் கிளை பிரியேன் கேட்குமா கேட்டியாகில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே மாட்டின் நீர் வாழை பாயும் மல்கு சிற்றம்பலத்தே கூட்டமாங் குவிமுலையாள் கூட நீ ஆடுமாறே. அடுத்த பாட்டு இதை விட இந்த பாட்டுல ஏதாவது கேட்கணுமா? கேட்டிலேன் கிளை பிரிச்சாய். அடுத்த பாட்டுக்கு போலாம். மணி ஆயிட்டது, கொஞ்சம் வேகமா ஓடுறேன். சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய. இது ரொம்ப அருமையான பாட்டு. அடிமை செய்ய உனக்கு நான் அடியவனாக இருக்க வேண்டும். எத்தகைய அடிமைனா செறிவுடை அடிமை. செறிவுடை அடிமைனா பிரிப்பின்றி நிற்கின்ற அடிமை. அதான் அத்துவிதம். முத்தியில ஆன்மா சிவத்துக்கு அடிமையாக வேணும், பிரிப்பின்றி அடிமையாக வேண்டும். அதுதான் செறிவுடை அடிமை. செறிவு எங்கும் செறி சிவம், எல்லா பொருளோடும் கலந்து நிற்கின்ற சிவம். அந்த சிவத்தோடு இந்த ஆன்மா செரியும். ஆன்மா செறிந்து சமமா நிற்கப்படாது, அடிமையா நிக்கணும். சமமானா சிவசமாதம் வந்துடும். சிவசமாதம் வந்தா அங்க அனுபவம் இல்லை. ஆகையினால செறிவுடை அடிமை செய்ய. செறிவுடை அடிமை செய்ய வேணும்னா சிந்தை. சிந்தை என்பது ஆன்ம உணர்வு, ஆன்ம அறிவு. அது திகைக்க கூடாது. திகைக்க கூடாதுன்னு அர்த்தம், இதுவோ அதுவோ, இங்க போகலாமா அங்க போகலாமா நிக்கப்படாது. ஒரு பக்கம் வகரம் இருக்குது, ஒரு பக்கம் நகரம் இருக்குது, மத்தியில் நாம் நின்றுட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு திகைப்பு, நகரத்துல போறதா வகரத்துல போறதா? அப்படி இல்லை. அந்த திகைப்பு ஒழிஞ்சி வகரத்துலதான் போகணும். சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய. ஆசையாதான் இருக்குது, சிந்தை திகைக்க கூடாது, செறிவுடை அடிமை செய்ய வேணும்னு ஆசையாத்தான் இருக்குது. மேல பாட்டிலே சொல்லிட்டார, கேட்குமா கேட்டியாகில் எனக்கு இதெல்லாம் விளையும், நீ கேட்கவில்லை என்று சொன்னா விளையாது. இங்க அதையே சொல்றாரு பாருங்க. எந்தை நீ அருளி செய்யாய் யாதும். எந்தை நீ அருளி செய்யாய் யாது நான் செய்வதென்னு பாட்டுறாருங்க. எந்தை நீ அருளி செய்யாய் யாதும். அங்க ஒண்ணு பாட்டம் நிறுத்தணும், ஒரு உண்மை விரிச்சுக்கோணும். அங்க உண்மை யாதும் நான். இந்த நான் வறுமொழியில மெல்லின வர்ற பொழுது யாதும் என்பது அந்த மகரம் போயிடுங்க. அப்ப யாது நான் வரும். அப்ப யாதும், யாதும் என்பதுக்கு ஒரு சிறிதும் அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு சிறிதும் எனக்கு அருளவில்லையே, நீ அருளாத பொழுது சிந்தை திகைக்கிறது, உனக்கு அடிமை செய்ய முடியவில்லை. இந்த சிந்தை திகைப்பின்றி அடிமை செய்ய வேண்டும்னா நீ அருள வேண்டும். அந்த அடிமையாகின்ற முறையை நீ எனக்கு அருள வேண்டும். சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாய் யாதும் நான் செய்வதென்னே. நீ அருளி செய்யாத பொழுது நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு முதன்மை இல்லையே. நீ எப்படி செலுத்துகிறாயோ அப்படி செல்லுகின்றவனாகத்தான் நான் இருக்கிறனே ஒழிய எனக்கு ஒரு முதன்மை இல்லை. அதனால நான் செய்வதென்னே. என்ன செய்யலாம்னு கேட்டா, ஏதாவது சில கிரியைகளை வேணா பண்ணி பார்க்கலாம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதுதானே பண்றாங்க. அப்படி திரும்பி பார்த்தா அது ஞாபகம் வந்துடுது. செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்து. அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் எரியோம்பதிலும் பூசை பண்ணதிலும் வழிபாடு செய்தலும் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தியார் வேள்வி ஓவா. ஓவான்னா நீங்காதன்னு அர்த்தம். எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். செந்தி ஆர் வேள்வி, செந்தியார் வேள்வின்னு வந்திருக்கு. செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசும் கொல்லோ. இந்த பாட்டு ரொம்ப வேடிக்கையா பாட்டுக்காரு கடைசி வரிய. ஆண்டவனே, சிந்தையை திகைப்பியாது செறிவுடை அடிமை செய்வதற்கு நீ எனக்கு ஒரு சிறிதும் அருளவில்லை. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய திருக்கூத்து எப்பொழுதும் ஓய்வதில்லை. ராத்திரியும் பகலுமா ஓய்வதில்லை. ராத்திரியும் பகலுமா ஓய்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? கேவல காலத்திலும் நீ திருக்கூத்தாடினாய், சகல காலத்திலும் திருக்கூத்தாடினாய், சுத்தத்திலும் திருக்கூத்தாட போது. கேவல சகல சுத்தம் என்ற 3 இடத்திலையும் உன்னுடைய திருக்கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனக்கு ஏன் அருள் செய்யல? ஒரு கால் கொஞ்சம் இளைப்பாரிட்டியோ? அந்தியும் பகலும் ஆடினதுனால உன்னுடைய திருவடி இழைத்து விட்டதோ? அந்தியும் பகலும் ஆட. அந்தி இரவு, பகல் என்பது தெரியும். அப்ப இங்க இரவும் பகலும் அர்த்தம் இல்ல, ராப்பகலா ஆடிட்டு இருக்கிறான். இது சாதாரண பொருள். கேவலத்திலும் ஆடுகிறான், இருட்டு காலத்திலும் ஆடுகிறான். இருட்டு காலம் என்பது கேவலம். பகற்காலத்திலும் ஆடுகிறான். பகற்காலம் என்பது இந்த பெத்தம்
சுத்தம். இந்த ரெண்டும், அதாவது கண்ம பயனை அனுபவிக்கின்ற இந்த காலத்திலும் சரி, சிவபோகத்தை அனுபவிக்கிற காலத்திலும் சரி அவன் திருக்கூத்தாடுகிறான். இது நான் காலையில சொன்னேன். எல்லா ஆன்மாக்களும் முத்தி பெற்ற காலத்தும் சிவத்தினுடைய திருக்கூத்துக்கு ஓய்வில்லை, ஒழிவு இல்லை அப்படின்னு சொல்ற. அந்தியும் பகலும் ஆடுதலினாலே அடியினை அலசுங்கொல்லோ. அலசுதல்னா வருந்துதல் அர்த்தம். உன்னுடைய திருவடி வருந்துமோ, அதனால என்னை விட்டுட்டியோ, நீ எனக்கு கொஞ்சம் அருள் செய்திருந்தா நானும் உனக்கு செறிவுடை அடிமையாக ஆவேன், நானும் சிந்தை திகைப்பியாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஐயா, ஒரு காலில் ஆடினாலும் வருந்தும் சொல்ல, உனக்கு 2 கால் இருக்குது ஐயா. அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசுங்கொல்லோ. அவன் கால் மாறி ஆடின பாடத்துல அதுதானே கேட்டான். இந்த ஒரு காலிலே நின்று ஆடிட்டு இருக்கிறியப்பா, கொஞ்சம் ஆட்டத்தை நிறுத்தேன். ஆட்டத்தை நிறுத்தினா உலகமே, அப்ப காலை மாத்தியாவது ஆடு. 2 காலையும் நிறுத்தாவிட்டா ஒரு காலை மாத்திக்கலாம் இல்ல அப்படின்னு கால் மாறி ஆடின திருவிளையாடல்னு நீங்க மதுரையில் நல்லாய பெருமான பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி அவர் சொன்னார். அதனால அடியினை அலசுங்கொல்லோ, அடியினை அலசுங்கொல்லோ. அடியினை என்பதுக்கு 2 பாதம் அர்த்தம் இல்லைங்க. உன்னுடைய ஞானக்கிரியைகள், உன்னுடைய ஞானக்கிரியை என்னுடைய ஞானக்கிரியை செலுத்த வேண்டும், என்னுடைய ஞானக்கிரியை உன்னுடைய ஞானக்கிரியில அடங்கி செல்ல வேண்டும். ஆனா நீ என்னுடைய ஞானக்கிரியை அப்படி செலுத்தவில்லையே, என்னை பொறுத்த மட்டிலே உன்னுடைய ஞானக்கிரியை இழைத்து போயிற்றோ, அதனால எனக்கு அருள் செய்யவில்லையோ, அப்படியானா நான் எப்படி செறிவுடை அடிமை செய்வேன், எப்படி என்னுடைய சிந்தை திகைப்படையாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசுங்கொல்லோ. அது ரொம்ப வேடிக்கையா கொண்டு வந்து வச்சுக்கிறார் அந்த பாட்டை. சுவை, இலக்கிய சுவை. தோத்திரமா இருந்தாலும் கூட யாப்பு வடிவத்துல வர்ற பொழுது அந்த அலங்காரங்கள் வரும். அந்த மாதிரி பாட்டு. இந்த பாட்டுல செறிவுடை அடிமை ரொம்ப முக்கியமானதுங்க. அத்துவித அனுபவம். அத்துவிதமாக கூடினாலும் கூட அண்டமாம் சேடனாமங்கு, அண்டனாம் சேடனாமங்கு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சேடபாவத்துல இருக்க வேண்டும். செறிவுடை அடிமை. சிந்தை திகைத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்தை நீ அருளி செய்யா யாதும். எனவே சிவபோகத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவன் தான் அதை கொடுக்கணும், அவன் தான் அருளி செய்ய வேண்டும். அந்த அருள் வழியில தான் நாம் செல்ல வேண்டும். எல்லாருக்கும் அவன் தான் செய்கிறான். அவனுடைய ஞானக்கிரியில பட்டுதான் நம்முடைய ஞானக்கிரியை செல்லுகிறது. ஆனா நம்ம கொஞ்சம் அவசரத்தினால, நான் வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன், அந்த அவசரத்தினால ஆண்டவனே நீ எனக்கு அருள் செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அவர் பாடியிருக்கிறார். அந்தியும் பகலும் ஆட என்பது, அந்தி பகல் என்பது குறிப்புடைய சொல். அது வெறும் இரவு பகல் அல்ல, கேவல சகலங்கள். சகலத்தோடு சேர்த்து சுத்தத்தையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடுதல் என்பது திருக்கூத்து, 5 திருக்கூத்து. அவன் கேவலத்திலும் 5 திருக்கூத்து செய்கிறான், சகலத்திலும் 5 திருக்கூத்து செய்கிறான், சுத்தத்திலும் 5 திருக்கூத்து செய்கிறான். அதுல அவனுக்கு இழைப்பே கிடையாது. இன்னைக்கு தான் படிச்சோம், சலிப்பில் விகாரி அலந்தான். அவன் சலிப்பும் இல்லாதவன், விகாரமும் படாதவன் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆகையினால இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, நினைவு வைத்துக் கொள்ளுங்க. கேட்டிலேன் கிளைபிரியன் என்ற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. சிந்தையை திகைப்பியாதே பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்த பாட்டுல, இந்த பாட்டுல ஏதாவது கேட்க வேண்டியிருக்குதா? சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யா யாதும் நான் செய்வதென்னே செந்தியார் வேள்வியோவார் பிள்ளை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினை அரசும் கொள்வோம். சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சா முதல்ல போதும், அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். அடுத்த பாட்டு போலாங்க. கண்டவா திரிந்து நாளும் கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டிருந்து ஆடி பாடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு பண்பாடின் சோலை மல்கு சிற்றம்பலத்தே எண்டிசையோரும் ஏத்த இறைவனி ஆடுமாறே. எண்டிசையோடும் ஏத்தன்னு என்கிட்ட பாடம் இருக்கு, அது அச்சுப்பிழையா இருக்கணும். எண்டிசையோரும் ஏத்த அப்படின்னு இருந்தா நல்லது. எண்டிசையோரும் ஏத்த இறைவனி ஆடுமாறே. எண்டிசையோடும் இறைவனி ஆடுமாறே, ஏத்த நீ ஆடுமாறே, திசையோடு ஆடுகிறாய் அப்படின்னு வச்சுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. எண்டிசையோடும் என்று இருந்தாலும் பொருள் பண்ணிக்கலாம், எண்டிசையோடும் என்று இருந்தால் நல்லது. சரி, இங்கேயும் அதேதானுங்க. கேட்குமா கேட்டியாங்கிற பாட்டுல படிச்சோம்ல, அதான் குறிப்பினாலே 2வது வரியிலுக்கு பாருங்க. குறிப்பினாலே உன்னுடைய திருவருள் குறிப்பு இருந்தால் எனக்கு என்னென்ன கிடைக்கும்? கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டு இருந்து ஆடி பாடி கூடுவன்.
அதை எப்படி பண்ணணும்? கருத்தினால், கருத்தின்கண் நின்றன் பாதம் கூடி கொண்டு இருந்து ஆடி பாடுவன். ஆடி பாடி கூடுவன் இருக்கு பாருங்க, அத கூடுவன்கிறதுல அன்ன பிரிச்சு கூடி கொண்டு இருந்து ஆடி பாடுவன். அந்த அன்ன பாடு என்பதை கொண்டு முடிக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் சார் இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ண மாட்டீங்களா, இதை பிரிச்சு அங்க போட்டு அதை பிரிச்சு இங்க போட்டுன்னா அதுதான் வாக்கியம். செய்யுள்ள அந்த வாக்கியம் வராது. எப்படின்னா, இறைவனுடைய திருவருள் குறிப்பு இருக்கு. அந்த திருவருள் குறிப்பின் வழியா இவர் சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடியை நெஞ்சிலே நிறுத்துகிறார். நெஞ்சிலே நிறுத்தினதுனால சந்தோஷம், அந்த சந்தோஷம் மீதினால ஆடி பாடுகிறார் இல்லைங்களா? இப்ப இருக்கிற மாதிரியே அர்த்தம் பண்ணா, கருத்தினில் நின்றன் பாதம் கொண்டு இருந்து அப்புறம் ஆடி பாடி கூடுவன். கொண்டு இருந்து அப்புறம் கூடுவன் வராது இல்ல. அப்ப கருத்தினில் நின்றன் பாதம் கூடி அப்புறம் அது நிலையா இருக்கணும். கொண்டு இருந்து அதனால மகிழ்ச்சி வரணும். ஆடி பாடுவன். ஆடி பாடி கூடுவன் என்பதுல கூடி ஆடி பாடுவன். இப்போ நம்ம தமிழ் புலவர்கள் அதுக்கு உரை எழுதினா என்ன பண்ணுவாங்க? கூடுவன் என்பதில் இருக்கிற அன்விகிதியை பிரிச்சு பாடி என்பதனோடு கூட்டுக அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி இல்லாவிட்டா என்ன பண்ணுவாங்க? ஆடிப்பாடி கூடுவன் என்பதை கூடி ஆடி பாடுவன் என்று கூட்டுக அப்படின்னு எழுதுவாங்க. விகுதி பிரிச்சு கூட்டணும். இப்படி பிரிச்சு கூட்டினாதான் அந்த முறை வரும். இறைவனுடைய திருவருள் குறிப்பு வேணும், அவருடைய திருவடியை மனத்தில் கொள்ள வேண்டும், அது நிலையா நிற்க வேண்டும், நிலையாய் நிற்பதனாலே மகிழ்ச்சி வர வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் மிகுதினால ஆடுதலும் பாடுதலும் நிகழும். இதுக்கு தகுந்தாப்புல வாக்கியத்தை அர்த்தம் பண்ணணும்னா, நின்றன் பாதம் கருத்தினில் கூடி கொண்டு இருந்து ஆடி பாடுவன் அப்படின்னு வாக்கியத்தை முடிக்கணும். திருவருள் குறிப்பு இருந்தா முடியும், திருவருள் குறிப்பு இல்லைன்னா முடியாது. பாருங்க, அப்போ திருவருள் குறிப்பு இல்லைன்னா நாம என்ன ஆவோம்? கண்டவா தெரிந்து, கண்டவா கண்டவாறு, கண்டவா தெரிந்து என்பதற்கு ரெண்டு வகையா அர்த்தம் பண்ணணும். அங்க ஒரு உண்மை சேர்த்துக்கணும். கண்டவா தெரிந்தும் இம்மு எப்படி சார் வரும் கேட்டா, அதை முதலே சொல்லியிருக்கேன். முன்னால நாலும் என்பல மெல்லின வருது இல்லையா, வந்தா அங்க ஒரு இம்மு இருக்கும், சேருகிற பொழுது இது போயிடும். கண்டவா தெரிந்தும், நான் இதுக்கு முன்னால வினைப்போகத்துல எதை எதை கண்டனோ அது அதுவாக திரிந்து அனுபவித்துக் கொண்டிருந்தேன். இப்போ கண்டவா உன்னை கண்டதனாலே திரிந்து உண்மயமாக தெரிந்து. அப்ப ஆன்மா கண்டவா தெரியும். எது எது நேர்பட்டதோ அதை அதை அனுபவிக்க அது அதுவாக தெரிந்து அனுபவிக்கும். வினைப்போகம் நேர்படுமானா வினைப்போகமாக நின்று அனுபவிக்கும். சிவபோகம் நேர்படுமானா சிவபோகமாக நின்று அனுபவிக்கும். எல்லாத்துக்கும் உன்னுடைய திருவருள் குறிப்பு வேணும். பெத்தத்திலே அனுபவிப்பதற்கும் திருவருள் குறிப்பு வேணும், சுத்தத்திலே அனுபவிப்பதற்கும் திருவருள் குறிப்பு வேணும். கண்டவா தெரிந்தும் நாளும் கருத்தினில் உண்டன் பாதம் கண்டவா தெரிந்து கொண்டு கூடி கொண்டு இருந்து ஆடி பாடுவன். இதான் விஷயம். அப்போ திருவருள் குறிப்பினாலே இறைவனுடைய திருவடியை மனத்திலே கொண்டு அதை நிலையாக நிற்கச் செய்து அதனால் எழுகின்ற மகிழ்ச்சியினாலே ஆடுதலும் பாடுதலும் செய்வார்கள். ஆன்மாவினுடைய இயல்பு கண்டவா தெரிவது. பெத்தத்திலே வினைப்போகத்தை கண்டவாறு திரிந்து அனுபவிக்கும், சுத்தத்திலே சிவபோகத்தை திருவடியை கண்டவாறு திரிந்து அனுபவிக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். வண்டு பண்பாடும் சோலை மல்கு சிற்றம்பலத்தே எண்டிசையோரும் ஏத்த இறைவனி ஆடுமாறே பார்த்திருந்து அடியனே நான் பரவுவன் பாடியாடி. இந்த பாட்டுல இந்த முதல் பாட்டுக்கு பாருங்க, காண்பான் அடியனேன் வந்தவாறே, அது மாதிரி ஆடுமாறு காண்பான் அடியனேன் வந்தவாறு, அதை எல்லா பாட்டுக்கும் கூட்டிட்டு வரணும். போன பதிகத்துல எப்படி கூட்டு வந்தோம் காணலாம்னு, அதை போல கூட்டிட்டு வரணுங்க. பாருங்க, எண்டிசையோரும் ஏத்த இறைவனி ஆடுமாறே பார்த்திருந்து அடியனே நான் பரவுவன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரின் முதல்வன் என்பன். பார்த்து இருந்து உன்னுடைய திருவருள் எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்து அது கிடைத்த பொழுது அடியனேன் நான் பரவுவன், உன்னை புகழ்ந்து சொல்லுவேன். முன்னின்று புகழ்தலுக்கு பரவுதல்னு பேர். பாடி ஆடி பரவுவன் என்னென்ன சொல்லுவேன், எங்க கொஞ்சம் சொல்லி காட்டம் பார்க்கலாம் அப்படின்னா, மூர்த்தியே என்பன் உன்னை மூவரின் முதல்வன் என்பன். பார்த்திருந்து ஆடிப்பாடி பரவுவன்னு சொன்னா ஆண்டவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது, நீ என்ன பரவுவ ஒரு வார்த்தை கொஞ்சம் சொல்லி காட்டம் பார்க்கலாம் அப்படின்னா, என்ன சாமி நான் என்ன பாடுவேன், மூர்த்தியேன்னு பாடுவேன், மூவரின் முதல்வனேன்னு பாடுவேன், அது போறாதா? மூர்த்தியே, மூர்த்தி என்பதுக்கு ஞானமே வடிவாக உடையவனே அர்த்தம். மூர்த்தி என்ற சொல்லுக்கு வடிவம்னு அர்த்தம். இங்க என்ன வடிவம் கேட்டா ஞானம்தான் வடிவம். ஆகையினால மூர்த்தியே என்பன்
உன்னை மூவரின் முதல்வன் என்பன் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய். மேலே இதே படிச்சிருக்கிறோம். ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே. கூட கூடுதலினாரே நான் வந்தவாறே. ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தா உன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறே. பொய்யினை தவிர விட்டு, இந்த பாட்டு பாருங்க, சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்யன் பாடணுமில்ல, அதே கருத்து. பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய. புறத்தடிமை அகத்தடிமை அப்படின்ட்டு. அகத்தடிமை என்பது சிவாலயத்திலே உள்ளே நின்று செய்கின்ற தொண்டு, அகம்படிமை தொண்டு அப்படின்னு. புறத்தடிமை என்பது சரியை முதலியன செய்கின்ற நிலை. அப்படி புறத்தொண்டு அகத்தொண்டுன்ற ரெண்டு நிலையில நான் அகத்தொண்டு செய்ய வேண்டும். அகத்தொண்டு செய்ய வேணும்னா எனக்கு முதல்ல என்ன பண்ண வேணும்? பொய் நீங்க வேண்டும். பொய்யினை தவிர விட்டு, பொய் என்பது கண்மபோகங்கள் தான், நகரம்தான். பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி. ஆதியே ஆதிமூர்த்தி. ஆதியே என்பத ஆதியாக இருப்பவனே, ஆதிமூர்த்தியாக இருப்பவனே அப்படி அர்த்தம் பண்ணாதீங்க. அருளி செய்யாய் ஆதியே. ஆதி ஆகின்றாய். ஆதி என்பதுக்கு ஆகின்றாய். என்னவாக ஆகின்றாய்? அருளி செய்யாய் ஆதி. நீ எனக்கு அருளி செய்யாதவனாக இருக்கிறாய். நீ அருளி செய்யாதவனாக இருக்கிறதுனாலே பொய்யை தவிர முடியவில்லை, புறமலா அடிமை செய்ய முடியவில்லை. நீ எப்பொழுது அருளி செய்வாயோ அப்பொழுது நான் பொய்யினை தவிர்வேன், புறமலா அடிமை செய்வேன், அகத்தடிமை செய்வேன். அப்படி பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனே ஐய நீ அருளி செய்யாயாதியே. அருளி செய்யாதவனாக இருக்கின்றாயே. மேல பாட்டில் படிச்சோம்ல, யாதும் நீ அருளி செய்யாயின்னு, அதான் அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி. ஆதிமூர்த்தி என்பதற்கு எல்லா வடிவத்துக்கும் முற்பட்ட வடிவத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். எல்லா வடிவத்துக்கும் முற்பட்ட வடிவம் எதுங்க? சகல நிஷ்கல சகல திருமேனி இருக்குது இல்ல, அதுதான் எல்லா மூர்த்தத்துக்கும் முற்பட்ட மூர்த்தம், சிவலிங்க மூர்த்தம். அதுல இருந்துதான் ஏனைய மூர்த்தங்கள் வருது. நம்ம மகேஸ்வர மூர்த்தம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த சிவலிங்க மூர்த்தத்துக்கு கீழே தான். அதனாலதான் ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லிட்டு சிவலிங்க மூர்த்தியை வழிபட்டா எல்லா பலனும் கிடைக்கும் சொல்றது. அது ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா மூர்த்தியும் இந்த சிவலிங்க மூர்த்தியிலிருந்து தான் வருது. அதனால அவன் ஆதிமூர்த்தி. ஆதிமூர்த்தி என்பதுக்கு ஒரு உரை எழுதி காட்டியிருக்கிறாங்க. ஆதிசக்தியை வடிவமாக உடையவன், ஆதிசக்தியை வடிவமாக உடையவன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இறைவனுக்கு திருமேனி சிற்சக்தி தான், அருள் தான், ஆதிசக்தி வடிவம் இல்லை. ஆதிசக்தி என்பது திரோதான சக்திக்கு தான் பேர். ஆதிசக்தி என்பதுக்கு திரோதான சக்திக்கு பேர். திரோதான சக்தி வடிவத்தை அவனுக்கு சொல்றது இல்லை, அருள் சக்தி தான் அவனுக்கு. சிற்றம்பலம் ஞாலமான் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலம். அங்க படிச்சோம்ல, அந்த ஞாலமான் தில்லை தான் வையகந்தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே பைய நின் ஆடல் காண்பான் பரமனான் வந்தவாறே. பைய வந்தவாறே நின் ஆடல் காண்பான் வந்தவாறே பரம நான் வந்தவாறே என்று. அடுத்த பாட்டு. இந்த பாட்டுக்கு இன்னொரு நான் படிச்சு காட்டுறேன், பாட்டை பாருங்க. ஏதாவது கேட்க வேண்டிய இடம் இருந்தா கேளுங்க. பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐய நீ அருளி செய்யாயாதியே.
படிக்கிற பொழுது அப்படியே படிக்கணும். அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி, அருளி செய்யாய் ஒரு அரைப்புள்ளி போட்டு, ஆதியே அப்படின்னு ஒரு விழிக்குறி போட்டு, ஆதிமூர்த்தின்னு ஒரு விழிக்குறி போட்டீங்கன்னா பாடம் போயிடும். அப்படியே உரை பண்றாங்க. என்னுடைய கருத்து அப்படி இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், அருளி செய்யாய் ஆதியே போட்டு அப்புறம் ஆதிமூர்த்தி விழிக்குறி. அருளி செய்யாய் ஆதியே, அருளி செய்யாதவனாக இருக்கின்றாயே, அருளி செய்யாதவனாக ஆகின்றாயே அரைப்புள்ளி போட்டு, ஏன்னா வாக்கியம் பண்ணணும் இல்ல, அரைப்புள்ளி போட்டு ஆதிமூர்த்தி ஒரு விழிக்குறி போட்டு அப்படி அர்த்தம் பண்ணுங்க. அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி வையகந்தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே பைய நின் ஆடல் காண்பான் பரம நான் வந்தவாறே. பரம விழி, பரமனே நான் வந்தவாறு ஆடல் காண்பான். மனத்தினார் திகைத்து நாளும் ஆண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்கேன் நான். இறைவனுடைய திருவருள் கிடைக்கலேன்னு ரொம்ப வருந்துறார். ஆடலை காணத்தான் வந்தார், திருவருள் இருந்தா தானே காண முடியும். அவன் திருவருள் பண்றதுக்கு நம்ம கிட்ட இன்னொன்னு நம்ம திருக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. அது என்ன? அது மனத்தினார். மனம்னு சொல்லல, அதுக்கு ஒரு ஆறு போட்டார். ரொம்ப பெரியவர், என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு மனம்னு பேர். மனத்தினார் திகைத்து, அவருக்கு திகைப்பு வந்துட்டு என்ன பண்ணாரு, மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால். இதான் சிந்தையை திகைப்பியாதே, மேல படிச்சோம்ல. இந்த சிந்தை திகைச்சா என்ன ஆகும் தெரியுமா? மாண்பலா நெறிகள் மேலே கனைக்கும். கனைக்கும்னா முனைத்து ஓடும் அர்த்தம், செறிந்து ஓடும் அர்த்தம். கனை என்பதுக்கு செறிவு, அதனால கனைக்கும், செறிந்து ஓடும். மனத்தினார் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால். மனத்தினார் கனைப்பரால் எதன் மேலே? நெறிகள் மேலே. எத்தகைய நெறிகள்? மாண்பலா நெறிகள் மேலே. ஏதாவது ஒரு நேரமா ரெண்டு நேரமா? நாள்தோறும் அவர் அதான் செய்துட்டு இருக்கிறார். மனத்தினார் திகைத்து நாளும், நாளும் என்பது நாள்தோறும், மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்கேன் நான். அவரை என் பக்கத்துல திருப்ப முடியலையே, நான் என்ன செய்யட்டும்? என்ன நீ உன் பக்கத்துல திருப்பிக்கிட்டா அவர் தன்னை போல என் பக்கத்துல திருப்பி வருவான். இல்லைன்னு சொன்னா முடியாது. ஆகையினால என் செய்கேன் நான், என் செய்கேனோ கரையணி கண்டத்தானே. கரையணி கண்டத்தானேங்கிற விழி குறிப்புடைய விழிங்க. என்ன குறிப்பு? மற்றவர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்குவதற்காக அவங்களை அழிக்க வந்த கரையை நீ, அது போல என்னை அழிக்கிறதுக்கு என் மனம் ஒண்ணு கூடவே இருக்கு, அதை நீ கொஞ்சம் வாங்கி கொள்ள. அப்படி கரையணி கண்டத்தானே திணைத்தனை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்தே. திணைத்தனை என்பதுக்கு சேர்த்துக்கணும். திணைத்தனையும், ஒருவரால் அறிய ஒன்னா என்பதுக்கு ஒருவராலும் அப்படின்னு பண்ணமில்ல, அதை போல திணைத்தனையும் என்று அர்த்தம் பண்ணணும். திணைத்தனை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்தும் நின் நிலையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. அனைத்தும் நின் நிலையங்காண்பான்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி பிரிக்கப்படாது. அனைத்தும் நின் லயம் காண்பான். நின் லயம், நின் லயமாதலை. லயமாதல்னா ஒடுங்குதல் அர்த்தம். இந்த உரையும் எழுதியிருக்கிறாங்க, 2 உரை எழுதியிருக்காங்க. அனைத்தும் நின் நிலையம், எல்லாமே உன்னுடைய நிலையம், எல்லாம் உன்னிடத்திலே இருப்பன என்ற கருத்தில் நிலையம். நிலையம்னா எல்லா பொண்ணும் இருப்பதற்குரிய இடம் என்று. அப்புறம் லயம் என்று பிரிக்கலாம். அதுதான் சரியான பாடம். லயம் என்பது தமிழ்ல வருவது இலயம்னு வரும். நின் லயம், நின்னிலயம் அப்படின்னு. அதனால அனைத்தும் நின் லயம், அனைத்தும் நின்னிடத்திலே ஒடுங்கும் என்பதை அறிந்து என்னுடைய மனமும் அங்க போய் ஒடுங்கினா நான் மாண்புடைய நெறியிலே போவேன், உன்னையும் அங்கே நிறுத்தி கொள்வேன். அந்த லயம் எதுக்காக சொன்னார்? இந்த பாட்டுல இருக்கிற கரையணி கண்டத்தானே என்பதும் அனைத்தும் நின் லயம் என்பதும் குறிப்பு. எல்லாம் உன்னிடத்துல ஒடுங்கும், இந்த மனது உன்னிடத்துல ஒடுங்காதான். இந்த மனது உன்னிடத்துல ஒடுங்கினா நான் உன்னை சிந்திப்பேன் அப்படிங்க. இல்லைன்னு சொன்னா அவர் பாட்டுல மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பான் அப்படின்னு சொல்லி. மனத்தினார் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்டத்தானே திணைத்தனை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்தும் நின் நிலையம் காண்பான் அடியனேன் வந்தவாறே. நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனே. நீ எல்லாருக்கும் நன்மை செய்கிறாய், எனக்கு வஞ்சனை செய்கிறாய் என்றா. என்ன நினைக்குமா நினைக்க மாட்டேங்கிறிய? அங்க கேட்குமா கேட்பியாகின்னு படிச்சுமில்ல, அதே போல நினைக்குமா நினைத்தல். இப்ப இது என்ன? இதுதான் காணும் உபகாரம், இதுதான் அத்துவிதத்துல உடனாதல் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைக்குமா நினைப்பியாதே
அதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? நெஞ்சை தூய்மை பண்ணணும். நெஞ்சு என்பது உயிருணர்வு. உயிருணர்வு சுத்தப்பட வேணும். ஆன்ம சுத்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வரணும். நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சனை செய்தியாலோ. உன்னை எப்படிப்பா எல்லாரும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்றாங்க? வானவர் தலைவனே நீ. வானவர் தலைவன் என்பது தேவர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு, அப்படி அர்த்தம் பண்ணப்படாது. தேவர்களுக்கு தலைவன் என்றால் இந்திரனை குறிக்கும். இவனை அப்படி சொல்றதில்லை. ஆகையினால வானவர் என்பது சுத்த ஆன்மாக்கள், அந்த விஞ்ஞானகல வர்க்கம் இருக்கல்ல, அபரமுத்தில் நிற்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தலைவனாயிருப்பவன் என்று குறித்தார் என்று ஒரு உரை எழுதுறான். வானவர் தலைவனே நீ. வானவர்களுக்கு தலைவன் இந்திரன் தானே, இவன் அப்படி சொல்லலாமா அப்படிங்கிற கருத்துல அப்படி உரை எழுதிட்டான். வானவர் தலைவனே நீ. ஆனா இறைவன் அப்படி சொல்றது வழக்கு. தேவர்கோ அறியாத தேவதேவன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை போல சொல்றோம். மேலார்க்கும் மேலார்க்கும் மேலா. நாம யார மேலன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு மேல அவங்களுக்கு மேல கடைசியில இவன் இருக்கிறான். அதனால நமக்கு மேல இருக்கிறவங்க வானவர் நினைக்கிறோம், அவங்களுக்கும் இவன் தலைவனாக இருக்கிறான். அதனால வானவர் தலைவன் என்பது இந்திரன் அர்த்தம் பண்ண வேண்டியதில்லை. இந்திரனையும் வானவர்ல ஒன்னா சேர்த்து, வானவர் என்பது யார் யார் அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரன்ல இருந்து அந்த திருமால் வரையிலும் எல்லாம் வானவர், அவர்களுக்கெல்லாம் இவன் தலைவனாக இருக்கிறான் என்று அப்படி அர்த்தம் பண்றான். இந்திரன் என்று அர்த்தம் பண்ற வழக்கம் இல்லை, அர்த்தம் கிடையாது. வானவர் தலைவனே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே அஞ்சொலாள் காண நின்று அழக நீ ஆடுமாறே. அஞ்சொலாள் காண நின்று ஆடுமாறே. அவள் காணுமாறு ஆடுகிறான் என்னத்தான், இவனுடைய ஐந்தொழில் திருக்கூத்தை அவள் ஏற்று ஆன்மாக்கள். அப்போ கூட நீ ஆடுமாறே அங்க படிச்சோம்ல, அதுதான் காண நீ ஆடுமாறே. அப்ப ஆடுவது அவள் தான், ஆனா இவன் கூடவே நிற்கிறான். அப்ப இவனுடைய ஆட்டமா அவளுடைய ஆட்டமா? இவனுடைய ஆட்டம்தான் அவள் வழியாக ஆடுகிறான், அவள் வழியாக ஆன்மாக்களுக்கு வருகிறது. இது நீங்க குமரகுருகிற இடத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இதை ஏன் இவன் ஆடுகிறான்? அந்த ஆட்டத்தை ஆன்மாக்கள் நேரே பெற்று அனுபவிக்க திறமை இல்லை. அப்ப அது இந்த வழியா அருட்சக்தியின் வழியா வர வேண்டும். இதுதான் பாலும் குழவி பசங்குளர் வராதுன்னா நோயின் மருந்து தாயும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சோலாள் அஞ்சோலாள் காண நின்று அழக நீ ஆடுமாறே. தமிழ் இலக்கணத்துல ஒரு வேடிக்கை, அஞ்சோலாள் காண நின்று அழக நீ ஆடுமாறே. நின்று குற்றியில உறந்தானுங்கள, அழக நீ ஆடுமாறேன்னு தனியா பிரியாத. அழக நின்றாடுமா காண நின்றாடுமாறே. அஞ்சொலாள் காண நின்றழக நீ ஆடுமாறே. காண நின்று அழக நீ ஆடுமாறே. நின்று உயிர் மாறி வச்சு, அழக உயிர் முதல் மாறி வச்சு வகர உடம்படுமை போட்டு காண நின்று பழக நீ ஆடுமாறே அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அரிய பிரயோகங்க தமிழ் இலக்கணத்துல. இதை போல தமிழ் இலக்கணத்துல பிரயோகமே கிடையாது, வரக்கூடாது, இலக்கணப்படி வரக்கூடாது. இந்த பாட்டுக்கு அந்த இலக்கணம் எல்லாம் செல்லாதுங்க. இவங்க என்ன பாடினாங்களோ அதுதான் இலக்கணம். இந்த இலக்கணத்துக்கு தகுந்தாப்புல நாம அங்க என்ன பண்ணிக்கணும், சில இடங்கள்ல குற்றியலுகரத்தின் முன்னே உயிர் கெடாம உயிர் ஈறு போல நின்று வகர உடம்படுமை பெற்று புணரும் அப்படின்னு விதி ஒன்று கீழே எழுதிக்கு வரும். எழுதிட்டு அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல அஞ்சொலாள் காண நின்று வழகனி ஆடுமாறே என வந்தது காண்க அப்படின்னு எழுதியாங்க. வேற வழி இல்லை. காலையில இருந்து பாத்துட்டே இருந்தது, என்ன இப்படி இருக்குது, ஒரு கால் பிரிச்சு போடுறதா? அப்படி பிரிச்சு போட்டா நின்று அழகனின்னு ஆனால போடணும், வழகன்னு போடக்கூடாது இல்ல. அப்போ பாட்டுக்கே தான் இப்படி போட்டிருக்கிறாங்களா என்னமோ. நாம சும்மா வந்தபடி இழுத்து பாடுறோம். அந்த தாளத்தோட பாடி பார்த்தா அங்க என்ன தகராறு வரும்னு தெரியும். அந்த தகராறு வர்ற இடத்துலதான் இந்த மாதிரி இலக்கண பிரயோகங்கள் இலக்கண விதிகள்லாம் மீறி பாடுவாங்க. அஞ்சோல் அல்ல இல்ல நின்று வழகனி ஆடுமாறு, இங்கே அப்படிதான் போட்டிருக்கு. தருமபுரம் பதிப்புலயும் அப்படிதான் போட்டிருக்குது, நின்று வழகனி ஆடுமாறு. அது பிரிச்சு போட்டிருந்தா சரி. அப்ப என்ன பண்ண சேர்த்து நின்றழகனி ஆடுமாறு, நின்றழகனி ஆடுமாறுன்னு போட்டா ஓசை போயிடும். அதனால பழைய பதிப்புகள்ல நின்று வழகனி ஆடுமாறு, அது என்ன கொஞ்சம் யோசனை பண்ணணும். நல்லா தாளத்தோட பாடுறவங்கள பாட சொல்லி நின்று வழகனி ஆடுமாறுன்னு பாடனா எப்படி வரும், நின்றழகனி பாட அப்படின்னு தான் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா தெரியும். பாடு அடுத்த பாட்டு. குமரகுருபரர், அதாவது அஞ்சொலால் காண நின்று ஆடுதல்.
உமையம்மை காணும்படியா அவன் நடனம் ஆடுறானா, அது ஏன் அவ ஏன் அதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இறைவன் ஆடுகின்ற நடனம் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக. அந்த அருளை ஆன்மாக்கள் நேரே பெற முடியாது. அப்ப திருவருள் சக்தி பெற்று ஆன்மாவுக்கு கொடுக்கும். அப்போ இறைவனுடைய திருவருள் சக்தியின் வழியாக ஆன்மாவுக்கு வர வேண்டும். அதுக்கு குமர ஒருவரல்ல ஒரு ஓமை. குழந்தைக்கு நோய் வந்துட்டுது, அதுக்கு மருந்து கொடுக்கணும். நேராக குழந்தைக்கு மருந்து கொடுத்தா குழந்தை தாங்காது. அதுக்காக தாய்க்கு மருந்து கொடுக்கறது. தாய் அந்த மருந்தை உண்டு, அந்த மருந்துல இது சத்து ஊறி அது பாலாக அந்த பாலை குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு நோய் குணமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்துல அந்த திருவருளை அவள் ஏற்றுக்கொண்டு வழங்குகிறாள் அப்படின்னு சொல்றது வழக்கு. அதுதான் பாலும் குழவி பசுங்குடன். பசுங்குடர்னா இளைய குடல் அப்படின்னு, குடல் என்று குடர்னு வந்தது. பசுமை என்பது என்றால் நிறத்தை உணர்த்தல, இளமையை உணர்த்துது. பாலும் குழவி பசுங்குடர் பொறாது என நோய் உண் மருந்து. நோய் உண் மருந்து நோய்க்காக உண்ணப்படுகிற மருந்தை தாய் உண்டாங்க. குழந்தை உண்ணாம தாய் உண்டது போல உன்னுடைய திருநடனத்தை அவள் கண்டு அஞ்சொலால் காண நின்று அழக நீ ஆடுமாறே மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். விண்ணுண்ட திருவுருவம் ஆயங்களவும் அடாவிய நின்ற திருவுருவம். அது இந்த ரெண்டு பேரும் காணும்படி அடிமுடி காணும்படியா நின்ற திருவுருவம் இருக்கு இல்லையா, அது மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார். காண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா காண முடியல. விரும்பினார் காண மாட்டார். விரும்பினாராய் காண மாட்டாதவராக ஆனார். அப்படின்னா காண மாட்டாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தற்போத முனைப்பினாலே காண புகுந்தார்கள், காண முடியவில்லை. திருவருள் துணையாலே காண புகுந்தால் காணலாம் அப்படின்னு அர்த்தம். விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காண மாட்டார். திண்ணுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே. திரு மிக்க தில்லை சிற்றம்பலம். திண்ணுண்ட திரு, திண்மையை தன்கண் சேர்த்து வைத்திருக்கின்ற திரு அப்படின்னா நிலையாக இருக்கின்ற திரு, எங்கும் ஓடாம இருக்கிறது. திண்ணுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்து. திண்ணுண்ட திருவேன்னு வெளியல்ல, திண்ணுண்ட திருமிக்க தில்லை சிற்றம்பலம். திண்ணுண்ட திருவே மிக்க தில்லை சிற்றம்பலத்தே. பண்ணுண்ட பாடலோடும் பரமணி ஆடுமாறே. நீ ஆடுகிறாய், பக்தர்கள்லாம் பாடுகிறார்கள். அங்க என்ன படுத்துமே, குழையாக நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள்னு. அது போல பண்ணுண்ட பாடலோடு பண்ணை தன்கண்ணே சேர்த்து வைத்திருக்கின்ற பாடல். பண் உண்ட, உண்ணுதல் தன்மையப்படுத்துதல். பண் சுமந்த பாடல்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுண்ட பாடலோடும் பரமணி ஆடுமாறு. ஆடுமாறு காண வந்தேன். அவர்கள் காண மாட்டாதவராக ஆனார், நான் காணுமாறு வந்தேன். நீ அருள் செய்தால் என்னால காண முடியும். இந்த பாட்டுல ராவணனை பற்றி இல்லை, கடைசி பாட்டுல இவங்க ரெண்டு பேரை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். காணுவதுக்குரிய பாட்டு, அதனால ராவணனை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரை வச்சு அவங்க காண விரும்பியும் காண மாட்டாதவராக ஆனார்கள். நான் காணுமாறு வந்தேன், நான் காணுமாறு நீ காண்பாயானால், நான் ஞானம் பெறுமாறு கேட்கியானால் நான் உன்னை காண்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடித்து கொள்ள வேண்டும். மணி 6:30 சொல்லாங்களா, 2 பதிகம் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் விரைவா போவோம். வாழ்த்து சொல்லிடுறேன். வான்மிகில் வழாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சித்தம்பலம். இப்படியே போலாம், அப்படியா?